உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயம் காஞ்சிக்குள் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை வழிபாட்டுக்காரமாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன அன்புள்ள சுவாமி, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தகப்பனே, இந்த மாதத்தின் 30ஆம் தேதி வரைக்கும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ 5வது ஞாயிறிலே உம்மை துதிக்கும்படியாகவும் ஒரு சில பாடல்களை பாடி ஆராதிக்கும்படியாகவும் நீர் தந்திருக்கின்ற அளவில்லாத கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ துதி ஆராதனை வேளையிலே தகப்பனே, இதோ காணொளி மூலியமாக இந்த பாடல் வேளையிலே தகப்பனே இணைந்து பாடுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய ஆணி வாய்ந்த கரங்கள் தொட்டு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இதோ இன்றைய நாளிலும் நீர் எங்களுடைய உள்ளத்திலே பேசுங்க. எங்களுக்கு தேவையான இறை ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நீர் பரத்திலிருந்து கட்டில் தருமாறு உடைய கரங்களில் கொடுத்துப்பிக்கின்ற தகப்பனே. இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய இதயத்துக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நீடிய வாழ்வையும் தகப்பனே நீர் பரத்திலிருந்து கட்டில் தருமாறு உடைய கரங்களில் கொடுத்துப்பிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்தி தந்துள்ளுமாறு இறைமைந்த நேசு கிறிஸ்தனுடைய ஜெபக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் 5ஆம் ஞாயிறாய் காணப்படுகிறபடினாலே ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி துதி ஆராதனையாக நாம் ஏறெடுப்போம். முதலாவதாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே சீர்திரி ஏகவஸ்தை நமோ நமோ என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் அனைவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாளும் நாதா பரமசட்டிரசாதா, பார்ப்படைத்தாளும் நாதா பரமசட்டிரசாதா, நானொரு தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரணி நமோ நமோ, ஏமை தாங்கி ஆதரி போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் மீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் மீந்தாய், எந்த
தவிர் போக்கும் எந்தாய் நமோ 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 ஸ்ரீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எங்கள் பாவத்தினாச நமோ நமோ புது எருசலேம் நகராச நமோ நமோ எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற துங்க மந்தையில் சேரா நமோ 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 சேதிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடம்பலமலை தேமை காவா நமோ நமோ கரிசுதனர் புத்தி கபடற்ற மனசுத்தி கரிசுதனர் புத்தி கபடற்ற மனசுத்தி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பிரியமானவர்களே, துதி ஆராதனையின் வழியாக நாம் ஒரு சில கீர்த்தனை பாடல்களை தொடர்ச்சியாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் பெண் வெல்லமே, கண்களை ஏறெடுப்பேன், பாவியாகவே வரேன், ஆத்மமே என் முழு உள்ளமே, பாதம் ஒன்றே வேண்டும், கிருபை புரிந்தேன் ஐயா, தேனினிலும் மகிழும், விந்தை கிறிஸ்து இயேசா என்ற ஒரு சில பாடல்களை நாம் தொடர்ச்சியாக ஒரு சில சரணங்களை மாத்திரம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்கையுவேலை ஐயா நின் அடிபணிந்தே செய்யனின் செம்பாதம் சேவிக்கையுவேலை ஐயா நின் அடிபணிந்தே உனதல்லோ சோரவழி செல்ல எந்தாய் துணி வேணுயா புந்தி கமலமா பூமாலை கோர்த்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வே புந்தி கமலமாம் பூமாலை கோத்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வே மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை கண்களை ஏறெடுப்பே மானேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே விண்மண்ணு
வித்தகரிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே. பக்க நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்க நிழல்லவரே. எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. முக்காலம் நின்றென்னை நற்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பே. எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. ஆவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே ஆரே. பாவியாகவே வாரே பாவக்கரை போயின் பாடாலுன் பாடாலன்றி போவதில்லை என்றே. பொல்லாத பாவியே நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே. உன்னை சேர ஒட்டாமல் ஊன்றிய தடையாயாவும் உன்னன்பால் நீங்கி நல்லுகி அடைத்தோங்கவே நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே. நாம் பாவியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. நாம் பாவியாகவே நாம் அவருடைய சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை அருளுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொன்னதை போல, ஆத்மாவே என் முழு உள்ளமே நீ ஆண்டவரை துதி என்று சொன்னது போல, நாம் கீர்த்தனையில 70வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூடகத்துள்ளோர்
வல்லமையுள்ள தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே தொழுவேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த போதரும் தயை செய்வுயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றியனந்த போதரும் தயை செய்வுயிர் தந்த ஆத்துமமே என் முழுவு இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய தூதத்தோடும் செய்ய நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய தூதத்தோடும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் பாதம் அடைந்தவர் அவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்று முன் பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசு நாதனே என்று முன் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே கிருபை புரிந்தேனையாள் நீதம் கிருபை புரிந்தேனையாள் நீ பரனே கிருபை புரிந்தேனையாள் திரு அருள் நீடுமை ஞான திரித்து திரு அருள் ஞான ஞான திரித்து வரில் நரனாகிய மாதுவின் வீத்து வரில் நரனாகிய மாதுவின் வீத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் பண்ணின பாவமெல்லாம் மகிழ்வித்து பண்ணின பாவமெல்லாம் மகிழ்வித்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா இன்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு
எல்லாம் துதி என் மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, இந்த தருணத்திற்காக உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, இந்த துதி ஆராதியின் வேளையிலே ஒரு சில பாடல்களை பாடி உம்மை துதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அளவிலான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நடக்கின்ற தகப்பனே, இது திருமறை பாடத்திலும் இறை வார்த்தையின் வழியிலும் நீர் எங்களோடு கூட பேசுங்க. தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்கள் மண்பின் பரலோக தந்தையே, ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை வாசி கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். இன்றைய ஓய்வு நாளுக்கென வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 19 முடிய. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 19 முடிய. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இறை வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக இந்த பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இறை வார்த்தைக்கு நேராக நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்ற ஜீவநதியாம்
ஆகினேன் விந்தை கேருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்புள்ள சுவாமி, சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது தகப்பனே, இதோ எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவை மரணத்தை ஏற்றிருக்கிறீர். அதன் வழியாக தகப்பனே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உம்மை நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பாவங்களை கழுவின தேவன், நீர் எங்களோடு கூட பேசுங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபக்கிறோம் அன்பின் பரலோக தந்தையே, ஆமீன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களை, நாம் வாசிக்கிட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 19 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிட்டோம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பல சமய சூழ்நிலையில் கிறிஸ்துவின் நிலைப்பாடு. பல சமய சூழ்நிலையில் கிறிஸ்துவின் நிலைப்பாடு. அன்பானவர்களே, ஒரு உலகம், அதில் 7 கண்டங்கள் இருக்கின்றது. அதில் ஆசியா கண்டம் மிகப்பெரிய கண்டமாய் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஆசிய அந்த கண்டத்தில்தான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான மதங்களும் தோன்றியதாக பிறப்பிடமாக அமைந்துள்ளது. பல்வேறு மதங்கள் நிறைந்த, பல்வேறு சூழ்நிலைகள் நிறைந்த இந்தியாவில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்கின்றது ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்திலே நம்மை சுற்றி அநேக கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மற்றும் அநேக வழிபாட்டு ஸ்தலங்கள் காணப்படுகின்றது. நம்மோடு கூட அனைத்து விதமான மக்களும் நம்மோடு கூட பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் எல்லாம் மதம் என்று கூறப்படுகின்ற இந்த நேரங்களிலே கிறிஸ்தவம் ஒரு மதமாக அல்ல, ஒரு மார்க்கமாக இங்கே வெளிக்கொணரப்படுகின்றது. இதை அநேக கிறிஸ்தவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதை நாம் எவ்விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல, அது ஒரு மார்க்கம். எப்படி என்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இயேசுவானவர் கூறுகின்றார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வர முடியாது. பிரியமானவர்களே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. அது இடைவெளி என்னவென்றால், மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள், அக்கிரமங்கள், தீய சிந்தனைகள். இந்த தீய சிந்தனைகளிலிருந்து மனிதன் கடவுளோடு நெருங்க வேண்டும் என்றால், இருவருக்கும் ஒரு உடன்படிக்கையாக, இருவருக்கும் ஒரு சமாதானக்காரராக ஒருவர் அங்கே வருகின்றார். அவர் ஆண்டவராகிய இயேசுவானவர். அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்து கடவுளோடு நம்மை தொடர்புபடுத்துகின்ற ஒரு மனிதனாக, மனித குமாரனாக அல்ல, ஒரு தேவகுமாரனாக, மானிடமாக அங்கே அவதரிக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அவர் மரித்து நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் தேவனோடு நம்முடைய பாவத்திற்காக பரிந்து பேசுகின்ற ஒரு பரிகாரியாக இன்றைய நாளிலும் நின்று கொண்டு இருக்கின்றார். ஆகவே அவர் வழியாக கடவுளிடத்தில் நீங்களும் நானும் இணைய வேண்டும். அப்படி என்றால் பல சமயங்களிலே கடவுளோடு இணையும்படியாக பல பலிகள் ஏற்கப்படுகின்றது. ஆனால் எல்லா பலிகளும் ஒரு விலங்குகளை சார்ந்தோ மற்ற மனிதர்களை சார்ந்தோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு மனிதனே பலியாக மாற்றப்பட்டு அந்த மனிதன் வழியாக கடவுளோடு நம்மை ஒருங்கிணைக்கின்ற அந்த நிகழ்வு. அவர் அந்த நேரத்திலே இயேசுவானவர் பேதுருவை பார்த்து கூறுகின்றார், நீ இந்த திருச்சபையின் அஸ்திபாரமாய், திருச்சபையின் மேல் உன்னுடைய கல்லின் மேல் ஒரு திருச்சபையை கட்டுவேன் என்று. பிரியமானவர்களே, இயேசுவானவர் கூறுகின்ற அந்த அரிய தருணத்தில் பேதுருவுக்கு இந்த தரிசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த தரிசனத்தை பேதுரு பார்க்கின்றார். அந்த பேதுரு பார்க்கும்படியாக அந்த தரிசனத்திலே 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படியாக, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலே பேசும்படியாக பேதுரு கடந்து போகின்ற அந்த அரிய தருணத்தில் அவருக்கு ஒரு பசி உண்டாகின்றது. அவன் பசியடைந்து சாப்பிட மனதாய் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகின்றது. என்ன தரிசனம் என்றவென்றால், வானம் திறக்கப்படவும் 4 முளைகள் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டாவை போல இருக்கின்ற ஒரு பெரிய திரை சேலையின் வழியாக
பலவிதமான பறவைகளும் விலங்குகளும் நிறைந்த அந்த காட்சியை அங்கே காண்கின்றார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், நீ இதை அடித்து புசி என்று. அதற்கு பேதுரு கூறுகின்றார், நான் அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அஸ்துமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் புசிப்பதில்லை என்று கூறுகின்றார். அதற்கு தேவன் சொல்லுகின்றார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2-3 தரம் சொல்லி அந்த தரிசனம் கலைந்து போகின்றது. அப்பொழுது பேதுருவுக்குள் ஒரு மனக்குழப்பம். தேவன் பரிசுத்தமாக்கினதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தரிசனம் ஒரு சபையின் தலைவராய் காணப்படுகின்ற பேதுருவுக்கு காட்டப்படுகின்றது? பேதுருவின் மீதுதான் திருச்சபை கட்டப்படும் என்று இயேசுவானவர் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் திருச்சபை கட்டப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே திருச்சபையை தாங்குகின்ற மூளைக்கல்லாய் இருக்கின்ற அந்த பேதுரு, அஸ்திபாரமாய் இருக்கின்ற அந்த பேதுரு, அந்த திருச்சபையின் வழியாக ஒரு தலைவராய் இருந்து அந்த திருச்சபையை வழிநடத்த வேண்டியது பேதுருவின் ஒரு முதன்மையான கடமையாய் காணப்படுகின்றது. அந்த முதன்மையான கடமையிலே பேதுரு ஒரு யூத மனிதனாக அங்கே காட்சியளிக்கின்றார். அந்த யூத மனிதனுக்குள்ளே அநேக யூதர்கள் இயேசுவானவர் யூத மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வழியை யூதருக்கு மாத்திரமல்ல புற இன மக்களும் புற ஜாதி ஜன மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் மரித்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நேரத்திலே அந்த தரிசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை தருகின்றார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீசராக மாற்றுங்கள் என்றால் அங்கே அந்த தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு திருச்சபையின் தலைவராக காணப்படுகின்ற பேதுரு முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும், இறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தரிசனம் காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த தரிசனத்தை இன்றைய நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு அனைத்து விதமான கறிகளையும் சாப்பிடுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவ சூழ்நிலையிலே அநேக மனிதர்கள் அந்த வேத வசனங்களை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கின்ற மனித சூழ்நிலை, மனித எண்ணங்கள். நாம் இந்த உணவை சாப்பிடக்கூடாது, அந்த உணவை சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் மோசையின் வழியாக சட்டத்திட்டங்கள் அங்கு உருவாக்கப்படுகின்றது. அதை மையப்படுத்தி நாம் மனதிற்கு எதை விருப்பமான கறியோ அதை நாம் சாப்பிடுவதற்கு இந்த ஆகமத்தை, இந்த அதிகாரத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு சிந்தித்து பார்க்கின்ற அநேக மனிதர்கள். ஆனால் உண்மையான நோக்கம் அங்கே மாம்சம் சாப்பிடுவதற்காகவோ பறவை இனங்களை சாப்பிடுவதற்காகவோ மனிதன் புசித்து மனமகிழ்ச்சியாக இருப்பதற்காக காட்டப்பட்ட தரிசனம் அல்ல. மாறாக யூதர்களுக்கென்று வகுக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவத்தை புற இன மக்களும் புறஜாதி மக்களும் ஒருங்கிணைகின்ற இந்த சூழ்நிலை. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற அந்த சூழ்நிலையிலே நம்முடைய இல்லத்திற்கு பிற மத மக்கள் வந்தார்கள் என்றால் அவரிடத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் பேசுவது கிடையாது, பழகுவது கிடையாது. அவர்கள், ஐயா நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தேவனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உங்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவது, ஏனென்றால் நீங்கள் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு இருக்கிறீர்களே என்று நிலைப்பாடு கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைய நாளிலே ஒரு மனமாற்றத்தை கண்டடைய வேண்டும். என்ன மனமாற்றம் என்றால், அந்த திருமறை பாடத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த புற இன மனிதன் இத்தாலியா பட்டணத்தில் காணப்படுகிற கொர்நேலியுக்காக பேதுருவுக்கு காட்டப்படுகின்ற தரிசனம் எதற்காக காட்டப்படுகிறது என்றால், புற இன மக்களும் தேவனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அநேகம் பேர் வேதத்தை தங்களுடைய இல்லத்திலே வைத்துக்கொண்டு அனுதினமும் வேதத்தை வாசித்து அனுதினமும் தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே சொல்ல முடியாதபடி ரகசியமாய் வாழ்கின்ற அநேக ரகசிய கிறிஸ்தவர்கள் இன்றைய நாட்களில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களோடு இணைந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். பேதுருவினுடைய நோக்கத்தை கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அவன் பாரம்பரியமாக யூத மனிதனாய் காணப்படுகின்றான். அவன் இந்த மனிதனுடைய இல்லத்திற்கு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போக வேண்டும். ஆனால் அவன் ஜெபம் பண்ணுவதற்கு கடந்து போகாதபடி அவன் சந்தேகப்படுகின்ற இந்த சூழ்நிலையில்தான் பேதுருவுக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகின்றார். அதனால தான் அந்த வேத வசனத்தினுடைய அதிகாரத்தை தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 17வது வசனம் விவிதமாய் சொல்கின்றது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோன் வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று
பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரே என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவளோடு கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று பேதுருவுக்கு தேவன் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலும் கிறிஸ்தவ பிள்ளைகளை சந்தித்து அநேக புற இன மக்கள் நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் நம்மை பார்த்து வருகின்ற அந்த தருணத்தில் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த சந்தேகம் வருகின்றது. நான் இவர்களுக்காக ஜெபம் செய்தால், நான் இவர்களோடு ஒன்றாக இணைந்து அவளோடு உறவாடினால், அவர்கள் புற இன மக்களாக இருப்பதினாலே என்னுடைய உயிருக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ ஏதாவது தீங்கு விளைவித்து விடுவார்களோ என்ற சந்தேகம், ஐயப்பாடு இன்றைய நாட்களிலே அநேக கிறிஸ்தவருடைய வாழ்விலே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற இந்திய தேசத்திலே மத தீவிரமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய உயிருக்கு பயந்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் தங்களை பாதுகாக்கின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்றைய நாட்களிலே பேதுருவும் அதே சந்தேக சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அனுப்பினார் என்று மிக தைரியமாக தேவன் பேதுருவோடு பேசினது போல இன்றைய நாட்களிலும் நம்மை சந்தித்து அநேக புற இன மக்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக உங்களுடைய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மிடத்திலே கிறிஸ்தவத்தை அறியாத புற இன மக்கள் நம்மிடத்திலே பார்த்து கேட்பார்கள் என்றால் அது அவர்களாக வந்ததல்ல, தேவன் அவர்களுக்குள் கிரியை செய்ததன் விளைவாக நம்மை சந்திக்கும்படியாக கடந்து வருகின்றார்கள். நம்மை சந்திக்கும் பொழுது தேவ ஆவியானவருடைய துணை கொண்டு அவர்களையும் ஆத்தும அறுவடை செய்கின்ற உன்னதமான பணியை பேதுரு அந்த நாட்களிலே நடைபெற்று புறஜாதி மக்களுக்கும் கிறிஸ்தவம் மையப்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்து புறஜாதி மக்களுக்காகவும் மரித்தார், புற இன மக்களுக்காகவும் தன்னுடைய பாவத்திற்காக சிலுவையை சுமந்தார் என்று பேதுரு புரிந்து கொண்டு பவுலடிகாரர்களோடு ஒருங்கிணைந்து புற இன மக்களுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பும்படியாக அன்றைய நாட்களில்தான் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக சீசர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர்கள் பயணங்கள் மேற்கொண்டு அநேக புற இன மக்களை இந்த கிறிஸ்தவத்திற்காக அறுவடை செய்தது போல இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனை ஆத்தும அறுவடை செய்வது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு திருமறை பாடமாய் அமையட்டும். பல்வேறு சமய சூழ்நிலைகளிலே கிறிஸ்துவின் நோக்கம் என்னவென்றால் இன்றைய நாட்களிலே நம்மை சந்தித்து வரும்படியாக அன்றைய நாட்களிலே தோமா எவ்விதமாக புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்து அநேக ஆத்துமத்தை அறுவடை செய்தாரோ அதுபோல இன்றைய நாட்களிலே நமக்கு அருகாமையில் இருக்கின்ற அநேக புற இன மக்கள் ஒருவேளை என்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளுக்காக திருமண வாய்ப்புகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை தேடி வருவார்கள் என்றால் அது அவர்களாக வருவது அல்ல, ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றார். எதற்காக அனுப்புகிறார் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய ஆத்துமாத்தை பரலோகத்திலே சேர்க்கின்ற உன்னதமான பணியை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார் என்று பேதுரு எவ்விதமாக புரிந்து கொண்டு அநேக புற இன மக்களை பவுலடிகளார் வழியாக அறுவடை செய்தாரோ அதுபோல நீங்களும் நானும் இன்றைய நாட்களில் அதை புரிந்து கொண்டு நம்முடைய இல்லங்களை தேடி வருகின்ற அநேக புற இன மக்களை அறுவடை செய்யும்படியாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு பாவத்தை புரிய வைத்து அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து பாவத்தின் பரிகாரியாக இயேசுவானவர் நமக்காக இருக்கிறார் என்று அதை நாம் மையப்படுத்தி அவருடைய வாழ்விலே அந்த ஒரு தூய சிந்தனையை தந்து அவர்களை கிறிஸ்தவத்திலே தொடர்ந்து வழிநடத்தி கொர்நேலியு எவ்விதமாக மிக அழகாக கிறிஸ்தவத்தில் இணைந்து பணியாற்றினாரோ அதுபோல நாமும் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு உங்களையும் ஆண்டவர் ஒரு அரிய வாய்ப்பை ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நம்முடைய இல்லத்திற்கு தேடி வரும்படியாக அநேக புற இன மக்களை பயன்படுத்துகின்றார். ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருபோதும் சந்தேகப்படாதபடி நம்மை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறுகின்ற உன்னதமான பல சமய சூழ்நிலையிலே வாழ்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தை குறித்து கவலைப்படாதபடி சரீரத்தை அழிக்க மனிதர்களுக்கு நாம் பயப்படாதபடி ஆத்துமாத்தை அளிக்கின்ற கடவுளுக்கே பயப்படும்படியாக வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் மட்டும் பரலோகம் சென்றால் பத்தாது, நம்மோடு கூட இருக்கின்ற, நம்மோடு கூட பணியாற்றுகின்ற, நம்மோடு கூட உடன் பயிலுகின்ற அநேக மனிதர்களும் புற இன மக்களும் பரலோகம் செல்வதற்கு நாமும் கிறிஸ்துவின் வழியிலே நடந்து கிறிஸ்தவத்தோடு அவர்களையும் ஒருங்கிணைந்து பரலோகத்திற்கு அவர்களையும் அழைத்து செல்வோம். இயேசுவானவர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு பின்பாக அறுவடை செய்கின்ற நம்முடைய ஆத்துமாக்களை ஒரு காணிக்கையாக அவருக்கு நாம் கணக்கு காண்பிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஏனென்றால் நாம் மரித்து பரலோகம் செல்வதற்கு அந்த அரிய சூழ்நிலையில்
இயேசுவானவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார் என்றால், நான் உன்னுடைய இல்லத்திற்கு இந்த புறையின மக்களை ஜெபிக்கும்படியாக நான் அனுப்பினேனே, நீ ஏன் ஜெபிக்கவில்லை? நீ ஏன் அவர்களிடத்திலே என்னுடைய அன்பை எடுத்து கூறவில்லை என்று ஒருவேளை இயேசுவானவர் நம்மை பார்த்து கேட்பார் என்றால், நாம் பரலோகம் செல்வது நிச்சயமா என்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள் எழும்பும். ஆகவே இந்த கேள்விக்குறி நமக்குள் இல்லாதபடி நம்மை பார்க்க வருகின்ற அனைவரையும் கிறிஸ்துவத்திற்காக ஜெபித்து கிறிஸ்தவத்திலே அறுவடை செய்யும்படியாக நல்ல ஆத்ம அறுவடையை பேதுரு அன்றைய நாளிலே அந்த தரிசனத்தின் வழியாக பெற்றுக்கொண்டு புற இன மக்களோடு இணைந்து கொண்டது போல நாமும் இணைந்து அவர்களை கிறிஸ்தவத்திலே வழிநடத்த ஆயத்தமாகவும் அதற்கு கிறிஸ்து தாமே நமக்கு துணை புரிவாராக. ஏனென்றால் பேதுருவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். பேதுருவை வைத்து திருச்சபையை கட்டின தேவன், பேதுருவை வைத்து அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்த தேவனை நீங்களும் நானும் பற்றுறுதியோடு வணங்கி கொண்டு இருக்கின்றோம். பேதுருவோடு வாழ்ந்த தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று விசுவாச வாழ்க்கையில பலப்படுவோம். பேதுருவை எவ்விதமாக பாதுகாத்தாரோ அதுபோல நம்மையும் ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மை தேடி வருகின்ற அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்கின்ற உன்னதமான சூழ்நிலை பல சமய சூழ்நிலையிலே கிறிஸ்துவின் நிலைப்பாடாகிய கிறிஸ்தவர்களின் நிலைப்பாடு எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தேவன் தாமே நம்மை பாதுகாத்து ஆத்தும அறுவடை செய்கின்ற பணிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் இயேசுவின் அன்பின் பரலோக தந்தையே, அநேக நாட்களாக அநேக மனிதர்கள் எங்களை சந்தித்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இயேசுவானவரை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் என்று அநேக மனிதர்கள் எங்களிடத்தில் கேட்டது உண்டு தகப்பனே. ஆனாலும் அவருடைய அதிகாரம், அவருடைய பணபலம், அவருடைய சமயம் பார்த்து நாங்கள் கூறாதபடி சந்தேகத்துடனோ அல்லது பயத்துடனோ ஒருவேளை ஒதுங்கி தகப்பனே நாங்கள் புறக்கணித்து வந்திருப்போம் என்றால் இந்த நேரத்திலே அந்த அரிய தருணத்திற்காக உடைய சமத்தில் நாங்கள் கெஞ்சி மண்டாடுகின்றோம். அறியாமல் செய்த அந்த தவறுக்காக நீர் எங்களை மன்னியுங்க தகப்பனே. உடைய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க. மீண்டும் அந்த தருணங்கள் எங்களை தேடி வரும் பொழுது அந்த தருணத்தை நாங்கள் மிக சரியாய் பயன்படுத்தவும் ஆத்தும அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு சுவிசேஷத்தின் அழைப்பை தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு கருத்தாய் தகப்பனே எங்களிடத்திலே வருகின்ற ஆத்தும அறுவடையை நாங்கள் அறுவடை செய்கின்ற உன்னதமான அந்த பணிக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க. பேதுருவோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. இதோ இந்த திருமறை பாடம் நாங்கள் புசித்து குடிப்பது மகிழ்ந்திருப்பதற்காக அல்ல, புறையின மக்களை தகப்பனே கிறிஸ்தவத்தில் இணைக்கின்ற அந்த திருமறை பாடத்தை நாங்கள் வந்தவர்களாக வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஒருவேளை நாங்கள் பயமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அந்த பயத்தை நீக்கின்ற இயேசுவானவர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ அறுவடை செய்ய நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளுங்க. இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்கன் அன்பின் பரலோக தந்தையே, ஆமேன். திருச்சபையின் மதிப்புகளை வாசிக்கிற்போம். திருமண ஓலை. தென்னிந்திய திருச்சபை, கோவை திருமண்டலம், ஈரோடு வட்டகை, சிஎஸ்ஐ காஞ்சிக்குள் போதசேகத்திலே சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தில் வசித்து வருகின்ற மறைந்த திருவாளர் பிரான்சிஸ் விக்டர் என்பவருடைய மகன் செல்வன் அருண்குமார் என்பவரும், நமது திருமண்டலத்தை சார்ந்து சிஎஸ்ஐ நம்பியூர் கெடாரை திருச்சபையிலே வசித்து வருகின்ற மறைந்த திருமூர்த்தி என்பவருடைய அன்பு மகள் செல்வி சண்முக பிரியா அவர்களும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இந்த திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடை ஏதாவது உண்டென்னு உங்களில் யாருக்காவது அறிந்திருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து வழியாக தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றி எழுதலோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. திருமணத்தில் இணையப் போகின்ற 2 உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். திருமணம் என்பது தகப்பனே கடவுளால் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் தகப்பனே. இதோ ஆதாமுக்கு ஏற்ற துணையை விழா எலும்பாக எடுத்து ஏவாளை உருவாக்கின தேவன் தகப்பனே, மணமகளுக்கு ஏற்ற மணமகனை நீர் உருவாக்கியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் தகப்பனே. இதோ ஏற்ற வேளையிலே உம்முடைய ஆலயத்திலே தகப்பனே அவர்கள் வாக்குறுதிகளை கொடுப்பவும் இறை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் அந்த பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் திருமணத்தை நடத்தி கொடுக்கின்ற ஆயர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தந்தள்ளுமாறு இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்கன் அன்பின் பரலோக தந்தையே, ஆமீன்.
பிற அறிவிப்புகள். பிரியமானவர்களே, வருகின்ற மாதத்தில் நம்முடைய ஆலயத்தினுடைய கரண்ட் பில் கட்ட வேண்டும் மற்றும் இதர பராமரிப்பு செலவுகள் அநேகம் உண்டு. ஆகவே உங்களுடைய சந்தாக்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் உதார்த்தமாக ஆலயத்திலே நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விசேஷமாக அநேகர் உங்களுடைய மொபைல் நம்பர்களை நீங்கள் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்களை நீங்கள் ஆலயத்தின் கேலண்டரிலே இருக்கின்ற அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்றால் அதன் வழியாக திருச்சபையினுடைய வழிபாடுகளும் அதற்குண்டான பிறந்தநாள் வாழ்த்துக்களும் திருமண நாள் வாழ்த்துக்களும் உங்களை தொடர்பு கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதில் நீங்கள் பயனடையும்படியாக உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள சுவாமி, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளும் காலை வேளையிலே மதித்து நீர் தந்திருக்கின்ற அந்த பணியை மிக சிறப்பாய் செய்து தகப்பனே அதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அது வாழ்ந்து முடிக்கிறது தகப்பனே. ஆனாலும் மனிதனாகிய நீர் எங்களுக்கு தகப்பனே அநேக ஆசீர்வாதங்களை தருகின்றீர், பாதுகாக்கின்றீர், பராமரிக்கிறீர் தகப்பனே. இதோ உலகம் முழுவதும் அநேக மனிதர்கள் தகப்பனே கொரோனா நிமித்தம் பாதிப்புக்கடைந்த அந்த சூழ்நிலையிலும் மரணத்தை தெளிவின அந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாழ்வை தந்து, நல்ல சரீரத்தை தந்து, நல்ல ஜீவன் சுகன் பலன் ஆரோக்கியம் தந்து, நல்ல பொருளாதாரத்தை தந்து ஆண்டவர் வாழும்படியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் தகப்பனே. இதோ இந்த நாளிலே அந்த நன்றியான உள்ளத்தோடு ஒரு சில பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதித்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை பாடலை ஏற்று அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அன்புள்ள சுவாமி, இதோ இன்றைய நாளிலும் நாங்கள் தகப்பனே இம்மட்டும் நீர் எங்களுக்கு ஜீவன் தந்தது எதற்காக என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. இதோ பல சமயங்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவிலே எங்களுடைய கிராமத்திலே பல மதங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் தகப்பனே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக காணப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனே. இது எதற்காக என்றால் தகப்பனே, எங்களிடத்திலே தங்களுக்கென்று ஜெபிக்கும்படியாக வருகின்ற அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கின்ற ஒரு உன்னதமான பணியாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றோம். நீர் தந்திருக்கின்ற இந்த உயிர் வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களிடத்தில் வருகின்ற அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து கூறுகின்ற உன்னதமான பணிக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை, புதிய ஆத்மாவை நீர் எங்களுக்கு தந்திரு கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த வாழ்விலே நாங்கள் மிக சிறப்பாய் பணியாற்ற நீர் எங்களுக்கு கற்றுக்கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒருவேளை நாங்கள் அதை செய்ய மறந்திருப்போம் என்றால் இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் செய்யும்படியாக புதிய ஜீவனை, புதிய வாழ்வை நீர் தந்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக உங்களுடைய சமத்தில் வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், காலநிலைகள் தகப்பனே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர், நல்ல உணவை தந்திருக்கிறீர், நல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கின்றீர், நல்ல குடும்பங்களை தந்திருக்கின்றீர், நல்ல தகப்பனே நல்ல வாழ்வு நிலையை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியான உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிப்பை தருகின்ற தேவன் தகப்பனே, இதோ எங்களுடைய பாவங்களை நாங்கள் உண்மையாய் அறிக்கையிடவும் உம்மிடத்தில் அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வயதில் முதிர்ந்தோர்களுக்காக உம்முடைய சமத்தில் வருகிறோம். அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ திருமணத்திற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அனைத்து காரியங்களையும் வாய்க்கச் செய்யுமாறு உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற தகப்பனே. இதோ வாலிப உள்ளங்களுக்காக, குழந்தைகளுக்காக தகப்பனே, பெரியோர்களுக்காக ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற உழைப்பாளிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. இதோ எங்களுடைய காஞ்சிக்கோள் பகுதியிலே வசித்து வருகின்ற அனைத்து விதமான புறையின மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவளோடு நாங்கள் ஒருங்கிணைத்து பயணிக்கவும் அவளோடு வாழவும் நீர் எங்களுக்கு கற்றுக்கொடுங்க. ஏற்ற வேளையிலே அழிந்து போகின்ற ஆத்மாக்களை அறுவடை செய்யும்படியாக நீர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி எழுங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலே பிறந்தநாள் காண்கின்ற உள்ளங்களுக்காக, திருமண நாள் காண்கின்ற உள்ளங்களுக்காக உடைய சமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, பராமரித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தந்துள்ளுமாறு இறைமை இந்த நேசு கிறிஸ்தன் வழியாய் ஜெபங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய வழிகாட்டலும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் கொண்டு பாதுகாத்தல்வாராக. ஆமீன்.